குட் மார்னிங்ப்பா. இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நேத்து வருண் ஐபிஎஸ் அவர் பேசினதை நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. 36 மணி நேரம் நாங்க தொடர்ந்து படிச்சோம் அப்படின்னு சொன்னாரு. 36 மணி நேரம் தொடர்ந்து படிச்சத ரொம்ப பெரிய விஷயமா அவருக்கு படுது அப்படின்னா, அந்த 36 மணி நேரத்தை எவ்வளவு ரசிச்சு படிச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்றது மட்டும் இல்ல. லைஃப்ல ஒரு பெரிய சக்சஸ் போகிறோம் அப்படின்னா, ப்ராசஸ ஃபோக்கஸ் பண்றப்ப, ப்ராசஸ்க்காக பண்ற ஹார்ட் ஒர்க் இல்லையா? அது பெரிய டைமண்ட் மாரி. அந்த ஹார்ட் ஒர்க்னால கிடைக்கிற சக்சஸ், அதாவது ஐபிஎஸ்ங்கிற பட்டத்தை விட அந்த ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணினார் இல்லையா, அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும் பெரிய டைமண்ட். அதுக்கப்புறம் ஐபிஎஸ்ங்கிறது கோல்டு மாதிரி தான் இருந்தாலும், அந்த ப்ராசஸை ரசிச்சு பண்ணினதுனால அந்த ப்ராசஸே அவருக்கு கையில கிடைச்ச டைமண்ட் மாதிரி. நம்ம நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்போம், நிறைய எக்ஸாம்ல கொஞ்சம் நல்ல மார்க் கூட வாங்கியிருப்போம். ஆனால் அந்த எக்ஸாமுக்கு படிச்ச ப்ராசஸ்ல படிச்சப்ப கொஞ்சம் விரக்தியாவே படிச்சிருப்போம். ஸோ விரக்தியாவே படிச்சது திருப்பி நம்ம நினைச்சு பார்த்தோம்னா கொஞ்சம் கூட சந்தோஷத்தையே தராது. அந்த நாள் திருப்பி வந்துடக்கூடாது, ஐயோ அந்த நாள் கனவு. சில நேரங்கள்ல என்ன ஆகும்னா, அந்த எக்ஸாம் முடியாத மாதிரி ஒரு கனவு வரும். எந்திரிச்சு பார்த்தா பயமா இருக்கும், இன்னும் எக்ஸாம் முடியலையா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம பண்ண ப்ராசஸ் வந்து விரக்தியிலேயே போனதுனால அந்த எக்ஸாமுக்குரிய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் கண்டிப்பா, ஆனா விரக்தியில பண்ணியிருப்போம். அப்போ அதை நினைச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா ஆசைப்பட மாட்டோம். ஆனா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் கிராக் பண்றவங்க, பெரிய சக்சஸ் பண்ணவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அதை நினைச்சு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும். ரிசல்ட்டை என்ஜாய் பண்றதை விட ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும். ப்ராசஸை என்ஜாய் பண்றப்ப இருக்கிற ஒரு ஃபீலே தனி. அந்த ஃபீலை எல்லாருமே கண்டிப்பா, அந்த ஃப்ரூட்டை எல்லாருமே பார்க்கணும், அந்த ஃப்ரூட்டை ருசிக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து சக்சஸை விட ஹார்ட் ஒர்க் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும். எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத விட எவ்வளவு ரசனையான ஒரு விஷயம், எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். டாக்டர் அங்காளேஸ்வரி, டாக்டர் லாவண்யா, டாக்டர் முனீஸ்வரி, ஆக்சுவலா வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து டாக்டர் ஆயிட்டீங்கிறது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு ஏன் இப்போ வந்து உங்களை சொல்றேன் அப்படின்னா, நேத்து இல்ல, ரொம்ப ஆக்சுவலா வந்து நீங்க எந்த அளவுக்கு சக்சஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். தமிழ் மீடியத்துல இருந்து இங்கிலீஷ் மீடியம், அதாவது இங்கிலீஷ்ல இருக்கிற கொஸ்டினை சால்வ் பண்ணணுங்கிறப்ப அந்த லாங்குவேஜை சேஞ்ச் பண்றதுக்கு, லாங்குவேஜ்ல இருந்து மாறுறதுக்கு, இப்போ 12th வரைக்கும் தமிழ்ல படிச்சுட்டு அடுத்த லாங்குவேஜை மாத்துறதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கிறத நான் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், லாங்குவேஜை மாத்துறதுக்கு கஷ்டப்பட்டது மட்டும் இல்ல, எத்தனை எத்தனை தடங்கள் உங்களுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எவ்வளவு தரம் உடஞ்சு விழுந்திருப்பீங்க, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பீங்க, சக்சஸ் ரேட் எப்படி இருந்திருக்கும், எத்தனை டைம் அழுதுருப்பீங்க, இது எல்லாத்தையுமே நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். நிறைய பேரியர், அதாவது ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து அதை தாண்டி உங்க கனவுக்காக ஜெயிச்சு, உங்க கனவுக்காக நீங்க என்னோட கனவுக்கு நான் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி நீங்க போனது, நீங்க வந்து படிச்சது, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்டூடெண்ட் மோட்டிவேட் பண்ணணும், நம்ம ஸ்டூடெண்ட்டை கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்ப தோணும். ஆனா நீங்க எல்லாம் படிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த பிள்ளைங்களுக்கு டீச்சர் ஆனதுக்கு நம்ம தான் பெருமைப்படணுமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ரியாலிட்டி அதான்டா. எந்த டீச்சர் இருந்திருந்தாலும் நீங்க கண்டிப்பா ஜெயிச்சிருப்பீங்க. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு டீச்சரா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுத்ததை நினைச்சு நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். அப்போ நான் உங்களை மோட்டிவேட் பண்ணேன்னு நீங்க நினைச்சீங்க. ஆனா ரியலா நீங்க 3 பேரும் என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை மாதிரி ஒரு வயசுல, உங்களை மாதிரி லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்த பிள்ளை தான் நானும். ஆனா அந்த லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து என் கனவை பெருசாக்கிக்கிடணும்னு எனக்கு தோணுனதே கிடையாது. ஆனா உங்களுக்கு தோணி இருக்கு. உங்களுக்கு உங்க பெருசா யோசிச்சிருக்கீங்க. நீங்க வந்து எந்த சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்துட முடியும், நம்ம கனவை சுருக்கிக்கிட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம வந்து இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி பெரிய இடத்துக்கு வந்துட முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சு, உங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்பு, சொல்ல போனா நிறைய அவமானங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, உங்களை விட எனக்கு பெரிய ரோல் மாடல் யாருமே இருக்க முடியாது. நான் லைஃப்ல அடுத்த சக்சஸ்க்கு போகிறதுக்கு எனக்கு நீங்க ரொம்ப பெரிய ரோல் மாடல். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா. கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 20 சால்வ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, சரியா? இது ஈக்குலிபிரியத்தில் இருக்கிற கொஸ்டின்பா, கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இந்த ரியாக்ஷன்ல பாருங்க, A plus 2B gives 2C plus D. Initial concentration of B was 1.5 times A. சரி, நம்ம ஈக்குலிபிரியத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குலிபிரியத்தை நோட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, A plus 2B gives 2C plus D. இப்போ இதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை நான் சீன்னு எடுத்துக்கிட்டேன்னா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பியோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 1.5 டைம்ஸ் ஆஃப் ஏவா. அப்போ நான் இதை 1.5C அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இது இனிஷியல்.
அப்போ இது எதுவுமே ஃபார்ம் ஆயிருக்காது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு ஈக்குலிபிரியத்துல சில இருந்து சி ஆல்ஃபா வெளியேறி போகுதுன்னு வச்சுக்கலாம் ரியாக்ட் ஆக. இப்ப இதுல இருந்து 1 மோல் வெளியே போச்சுன்னா இதுல இருந்து 2 மோல் ஃபார்ம் ஆகுது. அப்போ சி ஆல்ஃபா அளவுக்கு சில இருந்து ரியாக்ட் ஆக வெளியே போயிருச்சு. மொத்தமும் போயிடாதுடா, ஈக்குலிபிரியத்துல கொஞ்சம் அமௌண்ட் தான் போகும். ஸோ நான் சில இருந்து சி ஆல்ஃபா அளவுக்கு வெளியே போகுதுன்னு நினைச்சுக்கிறேன். அது எப்படி கண்டுபிடிச்சேன்? 1ல இருந்து வெளியே போகிறதுக்கு பேர் தான் ஆல்ஃபா, டிகிரி ஆஃப் டிசோசியேஷன். அப்போ சில இருந்து வெளியே போறதுக்கு பேரு ஆல்ஃபா இன்ட்டு சி டிவைடட் பை 1. ஸோ சி ஆல்ஃபா. ஸோ சில இருந்து சி ஆல்ஃபா அளவுக்கு ரியாக்ட் ஆக வெளியே கிளம்பிருச்சு. அதாவது 1 மோல் ரியாக்ட் ஆக போற மாதிரி சி ஆல்ஃபா வெளியே கிளம்பிருச்சு. அப்போ இது 1 போச்சுன்னா இது 2 மோல்ஸ் போகும். அதாவது இது எவ்வளவு போகுதோ அதோட 2 மடங்கு இதுல இருந்து எடுக்கப்படும். அப்போ நான் இதோட இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் 1.5 சின்னு வச்சிருக்கேன். இது சி ஆல்ஃபா அளவுக்கு ரியாக்ட் ஆக வெளியே வந்திருக்கு. அப்போ 2b எவ்வளவு தூக்கும்னா 2 மடங்கு எடுத்துரும். ஸோ அப்போ 2c ஆல்ஃபா இதுல இருந்து குறைஞ்சிரும். ஏன்னா இது ரியாக்ட் ஆக எடுத்துருச்சு. சரி, ஃபார்ம் ஆகுறது என்ன ஃபார்ம் ஆகும்னா எவ்வளவு வெளியே ரியாக்ட் ஆக வந்திருக்கோ அதை விட 2 மடங்கு ஃபார்ம் ஆகும். பாருங்க, ஃபார்ம் ஆகுறது 2c ஆல்ஃபா ஃபார்ம் ஆகும். எவ்வளவு வெளியே ரியாக்ட் ஆக போயிருக்கோ அதை விட 1 மடங்கு டி ஃபார்ம் ஆகும். அப்போ அது சி ஆல்ஃபா. நல்லா இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கடா, சி 1.5 சிங்கிறது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன். சில இருந்து சி ஆல்ஃபா அளவுக்கு ரியாக்ட் ஆக போயிருக்கு. இனிமே நம்ம சியை பத்தி கவலைப்படக்கூடாது. அதாவது இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் பத்தி. ரியாக்ட் ஆக போனது எது? சி ஆல்ஃபா அளவுக்கு. ஸோ 1 மோல் வெளியே போனா 2 மோல் பி ஃபார்ம் ஆகும். அப்போ 1 சி ஆல்ஃபா அளவுக்கு வெளியே போச்சுன்னா 2 சி ஆல்ஃபா பில இருந்து வெளியே போகும். அப்ப என்ன ஆகும்னா 1.5 சி நம்ம எடுத்திருந்திருப்போம் பியை. ஆனா அதுல இருந்து 2c ஆல்ஃபா மட்டும்தான் ரியாக்ட் ஆக வெளியே போகுது. ஸோ ப்ராடக்ட்ல ஏற்கனவே 0 தான் இருந்திருக்கு. ஸோ சி ஆல்ஃபா அளவுக்கு வெளியே போயிருந்ததுன்னா ஏ வந்து சி ஆல்ஃபா அளவுக்கு வெளியே போயிருந்தா அதை விட 2 மடங்கு 2c ஆல்ஃபா தான் சி ஃபார்ம் ஆயிருக்கும். அதை விட 1 மடங்கு சி ஆல்ஃபா தான் டி ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போ என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏ அண்ட் பி, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி பிகம்ஸ் ஈக்குவல் அட் ஈக்குலிபிரியம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குலிபிரியத்துல நம்ம எடுத்துட்டோம். அட் ஈக்குலிபிரியத்துல இதான் நம்ம இருக்கிற எல்லா கான்சன்ட்ரேஷனும். அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி மைனஸ் சி ஆல்ஃபாவும் 1.5 சி மைனஸ் 2c ஆல்ஃபாவும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஈக்குவலா இருந்ததுன்னா இப்ப பாருங்க, சியை நான் பொதுவாக வெளியே எடுத்துறேன் 1 மைனஸ் ஆல்ஃபா. அதே மாதிரி இங்கே சியை வெளியே எடுத்துட்டேன்னா 1.5 மைனஸ் 2 ஆல்ஃபா. ஸோ சிசி கேன்சல் ஆயிருது. 1 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் 1.5 மைனஸ் 2 ஆல்ஃபா அப்படின்னா 2 ஆல்ஃபா இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஆல்ஃபா வந்துடும். ரைட், இந்த 1 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0.5. அப்போ ஆல்ஃபா 0.5 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா கே கேட்டிருக்காங்க. கே வேணும்னா என்ன செய்யணும்? ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேக்கு பதிலாக இப்போ நான் என்ன கரெக்டாக பாருங்கடா, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கே, அதுக்கு சி டு த பவர் ஸ்கொயர்ட் டி டு த பவர் 1 டிவைடட் பை ஏ டு த பவர் 1 b to the power square, right? இப்போ c-க்கு பதிலா என்ன கான்சன்ட்ரேஷன்? 2c ஆல்ஃபா இருக்கு. c-க்கு பதிலா 2c ஆல்ஃபா ஸ்கொயர்டு போட்டுக்கிட்டேன். பார்த்துக்கோங்கடா, c-க்கு பதிலா 2c ஆல்ஃபா கான்சன்ட்ரேஷன், d-க்கு பதிலா c ஆல்ஃபா. இந்த 2 நான் ஏன் போடணும்னா இடம் மொத்த கான்சன்ட்ரேஷன் 2c ஆல்ஃபா. 2c ஆல்ஃபாங்கிறது கான்சன்ட்ரேஷன் தானே தவிர்த்து பவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. சியோட கான்சன்ட்ரேஷன் 2c ஆல்ஃபா. அப்போ பவர் வரணும், இங்கேயும் 2 வந்து இங்கேயும் 2 வரணுமான்னு யோசிக்க கூடாது. ஏன்னா கான்சன்ட்ரேஷன் அப்படியே கீழே எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். இப்ப ஏக்கு பாருங்க, ஏவோட கான்சன்ட்ரேஷன் சி 1 மைனஸ் ஆல்ஃபான்னு வச்சுக்கணும், பொதுவா வெளியே எடுத்திருக்கேன். அதே மாதிரி சி 1.5 மைனஸ் 2 ஆல்ஃபா. ரைட், இப்ப பாருங்க, இது வந்து என்ன ஸ்கொயர்ல இருக்கு, பி வந்து ஸ்கொயர்ல இருக்கு. ரைட், ஸோ ஸ்கொயர்ல இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர்ல இருக்கிற சியையும் ஸ்கொயர்ல இருக்கிற சியையும் கேன்சல் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு சியும் கேன்சல் ஆயிடுச்சு. 2 இன்ட்டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு அப்படின்னா 2 ஆல்ஃபா ரெண்டுமே வந்து ஸ்கொயர்ல தான் இருக்கு. அப்போ 4 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0.5 இன்ட்டு 0.5 போட்டேன்னா கீழே 1 மைனஸ் ஆல்ஃபா 0.5 தாண்டா வரும். அதே மாதிரி 1.5 மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0.5 போட்டேன்னா இந்த டேர்ம் 0.5 ஆயிரும். அப்போ அதுவும் 0.5 இன்ட்டு 0.5 இன்ட்டு 0.5. இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்குல்லையே, அதை விட்டுட்டேன் பாருங்க, 0.5. அப்போ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணேன்னா உங்களுக்கு ஆன்சர் 4. செஞ்சு பாருங்கடா. செஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் இந்த வீடியோவை பாருங்க. தெரியலன்னா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், கவலைப்படாம நீங்க கேட்க வேண்டியதுதான், கேட்க தான் வேணும். நான் உங்களுக்கு கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன், சரியா? அடுத்தது பாருங்க, இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கேஎஸ்பி கொடுத்துருக்காங்கடா, ஒவ்வொரு சால்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு சாலிபிலிட்டிஸோட ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நான் சாலிபிலிட்டி வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் கண்டுபிடிக்கிறேன். எம்எக்ஸ், இதுக்கு நான் சாலிபிலிட்டி கண்டுபிடிக்கிறேன்னா எம் பிளஸோட கான்சன்ட்ரேஷன் பிளஸ் எக்ஸ் மைனஸோட கான்சன்ட்ரேஷன், அதாவது கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு, இது எஸ் அளவுக்கு வெளியே போயிருந்ததுன்னா இதுவும் எஸ் அளவுக்கு, இது எஸ் அளவுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ எஸ் ஸ்கொயர்டு தான் ஃபார்முலா கேஎஸ்பிக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு.
ஸோ எஸ் ஸ்கொயர்டு வந்து என்ன வருது 4 × 10⁻⁻8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா இது எஸ் என்னவா இருக்கும்? எஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 10⁻⁻4. ரூட் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துக்கும் ரூட் பண்ணிங்கன்னா 2 × 10⁻⁻4 வரும்டா. இப்போ நான் இதை ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னது 2 × 10⁻⁻4. அதை மட்டும் நான் எழுதி வச்சுக்கிறேன். 2 × 10⁻⁻4ங்கிறது ஃபர்ஸ்ட் கேஸோட சாலிபிலிட்டி. அடுத்தது ரெண்டாவது கேஸுக்கு நான் அதே மாதிரி பண்ணுறேன். ரெண்டாவது கேஸ் என்ன அப்படின்னா mx², அதை நம்ம பண்ணுவோம் இருங்களா. mx² அப்படின்னா m 2x மைனஸ், ரைட். ஸோ இப்போ இதுக்கு நான் கேஎஸ்பி பண்ணுறேன். கேஎஸ்பி இஸ் ஈக்குவல் டு m ப்ளஸ் அதோட கான்சன்ட்ரேஷன் x மைனஸ் ஸ்கொயர்ட் இல்லையா. இப்போ நம்ம இது சாலிபிலிட்டி அளவு, இது எவ்வளோ சாலிபிள் ஆகுதோ அதே அளவுக்கு தான் இது ஃபார்ம் ஆகுது. ஏன்னா ஒரு மோல்னா ஒரு மோல் தான். ஆனால் இது ஒரு மோல் எடுத்திருந்தா இங்கே 2 மோல். அப்போ சாலிபிலிட்டி எஸ் அளவுக்கு வெளியே போயிருக்குன்னா இது 2s. ஸோ இப்போ நான் m ப்ளஸுக்கு பதிலாக வெறும் எஸ், இதுக்கு பதிலாக 2s போடுறேன். 2s த ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ என்ன ஆகும்? எஸ் 4s³ வரும். இப்போ 4s³ தான் ரெண்டாவது சாலிபிலிட்டி கேஎஸ்பி இல்லையா. கேஎஸ்பி என்ன கொடுத்துருக்காங்க? 3.2 × 10⁻⁻14. இப்போ 4 4 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0.8, ரைட். இப்போ நான் s³ இஸ் ஈக்குவல் டு 8 × 10⁻⁻15 எழுதலாம் இல்லையா. ஸோ இது s³. ஓகே. இப்போ s என்னவா வரும் அப்படின்னா 2 × 10⁻⁻5ன்னு வருது. ஸோ s பார்த்துக்கோங்க, 2 × 10⁻⁻5ன்னு வருது. ஸோ ரெண்டாவது s 2 × 10⁻⁻5. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது போலாம். m³ x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் நம்ம கையில் இருக்கு. இதுல இருந்து நம்ம சாலிபிலிட்டியை கண்டுபிடிப்போம். ஓகே. ஸோ அகேன் கேஎஸ்பி m3x³ போடுற சொல்றேன் பாருங்க. m3x தட் வில் பி இன் ஈக்குலிபிரியம் வித் 3m ப்ளஸ் அப்புறம் x3 மைனஸ், ரைட். இது வேற ஒன்றும் இல்லடா, சார்ஜ் எங்கிட்டு போட்டிருக்கேன் அவ்வளோதான். இந்த பவரில் இருக்கிற சார்ஜ் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை தான். இருந்தாலும் இது பழகிக்கிடணும். எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பழகிக்கிடணும். இது இன்னும் தெரியாமல் இருக்கக்கூடாது. சரி, இப்போ கேஎஸ்பி போடுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது எஸ் அளவுக்கு போச்சுன்னா இது 3s அளவுக்கு, இது வெறும் எஸ் அளவுக்கு. ஸோ கேஎஸ்பி எப்படி வரும்? m +³ அடுத்து x3 - 1, ரைட். ஸோ m +³ அப்படிங்கிறப்ப என்ன வரும்? 3s த ஹோல் கியூப். அப்புறம் இது வெறும் எஸ். ஸோ அப்படி பார்த்தோம்னா இது 27s⁴. இப்போ பாருங்க 27s⁴ தான் அவங்க கொடுத்துருக்கிற சாலிபிலிட்டி ப்ராடக்ட். 2.7 × 10⁻⁻15 கேன்சல் பண்ணினீங்க அப்படின்னா இது 0.1ன்னு வரும். s⁴ = 1 × 10⁻⁻16 வருது. அப்போ s = என்ன வரும்? 1 எத்தனை டைம் பண்ணாலும் வந்து 1 தான் வரப்போகுது. ஸோ இதை மட்டும் பண்ணீங்கன்னா 10⁻⁴. ஸோ இது 1 × 10⁻⁻4, இது 2 × 10⁻⁻4, இது 2 × 10⁻⁻5. ஸோ இப்போ இருக்கிறதுலே சாலிபிலிட்டி எதுக்கு அதிகம் அப்படின்னு பாருங்க. இருக்கிறதுலே சாலிபிலிட்டி 2 × 10⁻⁻4க்கு தான் அதிகம். ஸோ ஆப்ஷன் ஏவும் கரெக்டாக இருக்குது, டியும் கரெக்டாக இருக்குது. இருங்க அடுத்தது பார்ப்போம். அடுத்து மூணாவதுக்கு 10⁻⁻4ல் இருக்குது. ஸோ அப்போது ஆப்ஷன் டி m³x. அடுத்து mx²க்கு 2 × 10⁻⁻5 வந்துருச்சு. அதனால் அதுதான் லாஸ்ட் வரும். இன்னும் ஈக்குலிபிரியம் கொஸ்டின் நிறைய சால்வ் பண்ணி காட்டுறேன். தேங்க்யூப்பா.